சண்டே நம்ம ஃப்ரீயாக இருக்கணும்னு நினைப்போம். காஃபி குடித்தா சண்டே ஸ்பெஷல் நம்ம வீட்டில் என்னன்னு பார்த்தீங்க, எங்கள் வீட்டில் இன்னைக்கு மட்டன் குழம்பு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சண்டே ஒரு குட்டி மினி விளாக் பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஊர்ல இருக்கலாமா வேணாமான்னு ஒரு வழியை காட்டி தொலை. ஏன்னா எப்ப பார்த்தாலும் நம்ம கிட்டே ஒரு ராகுகாலம் வந்து வம்புழுத்துக்கிட்டு இருக்கு. அப்படியே இந்த ஊர்ல இருந்தாலும் அந்த ராகுகாலத்தை சமாளிக்க முடியுமான்னு கேட்டு சொல்லு. இன்னைக்கு சண்டே, அதனாலயே சொந்த பந்தங்களா பிளாக் பண்ணிட்டேன். 8:49 வரை தூங்கிட்டு இருந்தேன், போன் பார்த்துட்டு தூங்கிட்டு இருந்தேன். இப்ப எழுந்துட்டேன், பிரஷ் பண்ணிட்டு மூஞ்சி கழுவிட்டு காலைல குடியிலனா காஃபி குடிச்சிட்டு எனர்ஜிக்கா நம்ம வேலைகளை ஸ்டார்ட் பண்ணலாம். இனி ஹாப்பி சண்டே. பெட்ஷீட் எல்லாம் மடிச்சு வச்சுட்டு நம்மளோட வேலைகளை ஸ்டார்ட் பண்ணணும். சண்டே நம்ம ஃப்ரீயா இருக்கணும்னு நினைப்போம், ஆனா சண்டேக்காகவே நிறைய வேலைகள் நமக்கு இருக்கும். அந்த வேலைகள் ஒன்னொன்னா என்ன வேலைகள் பாருங்க. காஃபி குடிக்கலாம் வாங்க. இந்த துணியெல்லாம் துவைக்கணும். ஆல்ரெடி துணி துவைச்சிருங்க, ஆனாலும் துணி துவைக்கணும். துணியை ஊற வச்சு துவைக்கணும். துவைச்சி முடிச்சுட்டேன், ஆற போட்டிருக்கேன்.
மாடி பெருக்கியாச்சு. கொஞ்சம் பெருக்கிட்டு நெக்ஸ்ட் துணி துவைக்கிற வேலை இருக்கு, சப்பாத்தி தேய்க்கிற வேலை இருக்கு. 2 வேலை பேலன்ஸ் இருக்கு. சீக்கிரமா இருக்கும். ஆனா எதுக்கோசம் சண்டே ஃப்ரீயா ஜாலியா விடுவிட்டு சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு இருக்கோம். ஆனா அதுக்கு வழியே இல்லை, நமக்கு வேலை இருந்துட்டே இருக்கும். பாத்திரம் கழுவியாச்சு. அவ்வளவுதான், இந்த மாடி இருந்து கீழே வர கிளீன் ஆயிடுச்சு. கழுவிட்டேன். உங்களோட சண்டே ஸ்பெஷல் இந்த சைடு முட்டை வெந்துட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கறி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆட்டுக்கறி எங்கள் வீட்டில் சமைக்க போகிறேன். எங்கள் வீட்டில் இன்னைக்கு மட்டன் குழம்பு எப்படி செய்யறதுன்றதையும் வீடியோ போடுறேன் பாருங்கள். உப்பு போட்டு மூடி விட்டுடலாம். இது வதங்கத்துக்குள்ள மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இந்த சைடு முட்டை வெந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட்டு சப்பாத்தி மாவு பிசைஞ்சு சப்பாத்தியும் செஞ்சுக்கலாம். எனக்கு சப்பாத்தினா ரொம்ப பிடிக்கும். மட்டன் வெந்துருச்சு, பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, மட்டன் வேக வைக்கிறதுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. நம்ம மூடி விட்டுக்கலாம். மூடி விட்டுட்டு ஒரு 1/2 hour வெந்ததுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி மட்டன் குழம்பு. நீங்கள் செய்கிற மாதிரி மட்டன் குழம்பு எப்படி செய்யணும்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா மட்டன் குழம்பு ஃபுல் வீடியோவே போடலான்னு இருக்கேன். சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு சாப்பிட வேண்டியது தான். அவ்வளோதாங்க, சப்பாத்தியே நான் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். நிறைய சப்பாத்தி சாப்பிடணும்னு சொல்லிட்டு அவ்வளோ எடுத்து வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு மட்டன் குழம்பு ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். சண்டே ஸ்பெஷல் நம்ம வீட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, மட்டன் குழம்பு, நெக்ஸ்ட் வழியா முட்டை வேக வச்சது. இதுதாங்க நம்ம வீட்டுல இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல். எனக்கு சப்பாத்தினா ரொம்ப பிடிக்கும், அதனால சப்பாத்தி சண்டே செஞ்செல்லாம் செஞ்சேன். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் மட்டன் சாப்பிடலாம். மட்டன்னா ரொம்ப பிடிக்குங்க. ரொம்ப சூப்பரா இருந்திருக்கு மட்டன். சாப்பிடலாம். சண்டே ஸ்பெஷல் சப்பாத்தி, மட்டன் குழம்பு, முட்டை வேகச்சு. இந்த மாதிரி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. உங்கள யாருக்கு ரொம்ப சப்பாத்தி பிடிக்கும்? எனக்கு ரொம்பவே சப்பாத்தி பிடிக்கும். வீட்டுல செஞ்சு சாப்பிட டேஸ்ட் வேற லெவல்.